அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், ஆடு மாடுகளும் அற்ப உயிர்கள் என்று கருதி விடாதீர்கள். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை என்று வள்ளுவ பெருமகனார் பாடியது. எங்களுடைய தந்தை, எங்களுடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார். ஏன் எங்களுக்கு அவன் பெரிய தகப்பன்? என் தந்தை, என் அப்பன் என்னை பெற்றான், என்னை காத்தான். என் பெரிய தகப்பன் நம்மாழ்வார் இந்த மண்ணை பெற்றான், மண்ணை காத்தான். அதனால் அவன் எங்களுக்கு பெரிய தகப்பன். இயற்கை வேளாண் பேரறிஞர். தமிழ்நாட்டிலே அந்த தகப்பனை ஒவ்வொரு இடத்திலும் கொண்டு போய் சேர்த்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள். அவன் சொல்லுகிறான், வள்ளுவ பெருமகன், நம் மூதாதை, கல்விதான் மானுடனுக்கு செல்வம். கல்விதான், கல்வி ஒருவருக்கு, கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு. முடிச்சிட்டான், அதான் செல்வம். ஆனால் மாடும் செல்வம். அதனால வீட்டுக்கு வர்ற பெண்ணை செல்வ மகள் என்பதால் மாட்டு பெண் என்று அழைக்கிறது காரணம். மாடு என்றாலே செல்வம் என்று பொருள். மாடு என்ற சொல்லுக்கு செல்வம் என்று பொருள். மாடு மாடல்ல, செல்வம். நம் வாழ்க்கையோடு, நம் வாழ்வியலோடு, நம் கலாச்சாரம் பண்பாட்டோடு இணைந்து இருக்கிற ஈடு இணையற்ற உயிர்கள்தான் இந்த ஆடு மாடும் என்பதை எண்ணரும் தம்பி தம்பிகள், இளைய தலைமுறை தமிழ் பிள்ளைகள் மறந்துவிடக்கூடாது. எதற்காக நேரம் பேசிக் கொண்டிருக்கிறோம்? அவன் என் பாட்டன், என் தாத்தன், என் அப்பன், அவர் என் அண்ணன் நம்மோடு உழைத்து நமக்கு உணவை தந்தார். நம் நெல்லுக்கும் செடிக்கும் எல்லாத்துக்கும் உரத்தை தந்தார். நம் தாய் நமக்கு ஓரிரு ஆண்டுகள் பால் ஊட்டினார். இன்று வரை நம்முடைய பசு மாதா, பசு தாய் மாதா நமக்கு பால் ஊட்டி கொண்டிருக்கிறார். அந்த தாய்க்கு நாம் செய்ய வேண்டிய கடமைக்காகத்தான் அவளுக்காக, அவளுடைய மேய்ச்சலுக்காக நிலம் வேண்டும் என்று நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இனிமேலாவது யாராவது திட்டும் போது எருமையே என்று திட்டாமல் இருங்கள். திட்டுவதற்கு நிறைய பெயர்கள் இருக்கிறதே, நாட்டை ஆண்ட தலைவர்கள் பெயர்கள் எல்லாம் இருக்கிறது. அவர்கள் பெயரை வைத்து திட்டி விடுங்கள். உங்களுக்கு கருப்பா இருந்தால் பிடிப்பதில்லை, பனையை பிடிப்பதில்லை. பனையிலிருந்து பால் வந்தால் ஐயோ அது பாலிடால் போல பதறுகிறீர்கள். டாஸ்மார்க்கு விற்கிற சரக்கு கோயில் தீர்த்தம் போல விழுந்து குடிக்கிறீர்கள். உங்களை என்ன சொல்வதென்று தெரியவில்லை. இந்த மாடுகள் நீரை குடித்து விட்டு, புல்லை தின்னு விட்டு பாலை கறக்கிறது. பனை நீரை குடித்து விட்டு பாலை கறக்கிறது. இது பசும்பால், அது பணம்பால். அவ்வளவுதான். கல் மது என்றால் அரசின் டாஸ்மார்க் கடையிலே விற்கிற சாராயத்திற்கு பெயர் என்ன? அதான் கேள்வி. அதற்கு பெயர் என்ன? அதற்கு பெயர் என்ன? இவர்கள் நம்மளோடு தர்க்கத்திலே வாதிட்டு வெல்ல வரமாட்டார்கள், மோத வரமாட்டார்கள். வாதத்தில் தோற்பவன் அவதூறை கையில் எடுப்பான் என்பார்கள். இவர்கள் அவதூறை கையில் எடுப்பார்கள். இப்போது இவர்கள் பேசுகிற பிரச்சனை, இதெல்லாம் தேவையா? ஆடு மாடுகளுக்கெல்லாம் மாநாடு தேவையா? நாம் பிஜேபி வந்துவிடக் கூடாது என்று மோதி கொண்டிருக்கும் போது, சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் போது ஆடு மாடுகள் மாநாடு தேவையா? யாரு சண்டை போடுறா? திமுக. எதுக்கு? பிஜேபி உள்ள வரக்கூடாதுங்கிறதுக்கு. இந்த ஈடி ரைடு வரும்போது ஓடி போனது யாரு? நம்மளா பிஜேபி? ஈடி ரைடு வந்தபோது எதிர்த்து போராடி நிறுத்தினீர்களா, இல்ல நேர போய் பார்த்து கெஞ்சி கொஞ்சி நிறுத்தினீர்களா? ரைடு வந்தாரு தெரியுது, வந்தாங்க தெரியுது. அமலாக்கத்துறை சோதனை வந்தது, ஈடி ரைடு வந்தது. இது என்ன ஆனது? ஏன் அப்படி சத்தமெல்லாம் நின்றுச்சு? இடையில் நடந்தது என்ன? எல்லாரும் கேட்டுப்பாரு. இன்னும் இவர்கள் நம்ம சொல்லுகிறார்கள், நாங்கள் பிஜேபியை வரவிடாமல் எதிர்க்கிறோம். எங்கே இருக்கிறது பிஜேபி? எங்கே இருக்கிறது? திமுகவோட பல கட்சிகள் கூட்டணி வைத்திருக்கிற போது அதிமுகவோட அது ஒரு கட்சியா ஓரத்துல நிக்குது. அது வந்துரும். இது ஒரு கண்ணுக்கு தெரியாத எதிரி அடிக்க ஊற திரட்டி ஓடின கதையா இவங்க 60 இதே பூச்சாண்டியை காட்டிக்கொண்டே இருக்கிறார்.
ஆடு மாடுகளை பற்றி கவலைப்படாத நீங்கள் ஆவின் பால் விற்பது எதனால்? ஆவின் பால் விற்கிற அரசிடத்திலே நாங்கள் எழுப்புகிற கேள்வி, ஆ எங்க? ஆ என்றால் பசு, கோ என்றாலும் பசு. உங்களுக்கு தெரியுமா என் உடன் பிறந்தார்களே? உங்களுக்கு தெரியுமா? தமிழ்நாட்டில் பால் பொட்டணத்தில் எடுத்து பாருங்கள், முழுக்க முழுக்க ஆங்கிலத்திலும் தங்கிலீஷிலும் இருக்கிறது. முதலில் மாட்டு மடுவை போட்டு பால் பொட்டலம் இருந்தது. இப்போது ஐயா கருணாநிதி அவர்கள் படமும் ஐயா ஸ்டாலின் படமும் இருக்கிறது. பால் அப்ப எங்கிருந்து வருகிறது? உங்களுக்கு எங்கிருந்து வருகிறது? அதை நாம் திட்டிய பிறகு எடுத்தார். மாடு வளர்ப்பது அவமானம் என்று கருதுகிற நீங்கள் எதற்காக பாலை குடிக்கிறீர்கள்? எதற்காக பாலை குடிக்கிறீர்கள்? பால் இல்லாது கறி இல்லாது விருந்தேது? விருந்தேது? உங்களுக்கு கொண்டாட்டம் ஏது? பண்டிகை ஏது? பொங்கல் என்றால் 1 கோடி ஆடு வித்தது, 2 கோடி ஆடு வித்தது, 3 கோடிக்கு வியாபாரம். அதையெல்லாம் வெட்கமில்லாமல் சொல்கிறீர்களே. அங்குதானே வேளாண் குடிமகனின் பொருளாதாரம், அங்குதானே அவனுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம், அங்குதானே சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சி, கிராமப்புற பொருளாதாரம். சிற்றூர்களின் கிராமப்புறங்களின் பொருளாதாரத்தை வளர்த்தெடுக்காமல் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை சமவிகிதத்தில் எப்படி உங்களால் வளர்த்தெடுக்க முடியும்? எப்படி முடியும்? வேளாண்மை செய்வது எளிது, ஆடு மாடு வளர்த்தல் எளிது, நாட்டுக்கோழி வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், நெசவு செய்தல் எல்லாம் எளிது, மீன் பிடித்தல் எளிது. ஆடு மாடு வளர்த்தல் அது குலத்தொழில், பனை ஏறுதல் அது குலத்தொழில், மீன் பிடித்தல் அது குலத்தொழில், நெசவு செய்தல் அது குலத்தொழில் என்று சொல்கிற அவனை பார்த்து நான் கேட்கிறேன், உன் குலத்தொழில் எது? உட்கார்ந்து திண்டு சாகிறதாடா பயல? உன் குலத்தொழில் எது? இது தொழிலடா, என் பண்பாடடா, என் கலாச்சாரமடா, என் வாழ்வியல் முறை, வாழ்க்கை முறை. உயிர் வளர்க்கும் உயிர் காக்கும் உணவை கொடுப்பவன் உழவன், அவன் உயிரை காப்பவன். உடையை கொடுத்து மானத்தை காப்பவன் நெசவாளன். இவன் இருவரும் மனிதர்களடா, தெய்வங்கள், தெய்வத்தின் தொழிலை செய்பவர்கள். அதை புரிந்து கொள்ள வேண்டும். மாயோன் மேய காடுரை உலகை, வேந்தன் மேய தீம்புணன் உலகை எங்கள் தொல்காப்பியம் பாடுகிறது. மாயோன் மேய காடுரை உலகு, சேயோன் மேய மைவர உலகு, வேந்தன் மேய தீம்புணன் உலகு, வர்ணன் மேய பெருமணல் உலகு என்று 4 திணைகளை பகுத்து வகுத்து பாடுகிறது தொல்காப்பியம். அப்படி காடும் காடு சார்ந்த இடத்திலே வாழ்ந்த மக்கள் எங்கள் ஆயர்குடிகள். கோம் 2வது வரும் தாய்க்குடி, 3வது வரும் தாய்க்குடி. மறுநிலத்திலே வாழ்ந்த நாங்கள் வேளாளர்கள். வேளாண்மை செய்ததால் வேளாளர்கள். அங்குதான் கலை, இலக்கியம், பண்பாடு, பாட்டு, இசை, கூத்து எல்லாம் உருவானது. அங்குதான் அரசாண்டோம். அங்குதான் நாங்கள் பாண்டியர்களானோம். சாதாரணமாக இருப்ப ஒருவன் அமைச்சராகிவிட்டால் மாண்புமிகு அமைச்சர் என்று ஆவது போல நாங்கள் அரியணை ஏறி அரசாட்சி செய்கிற போது பாண்டியர்கள் என்றால் அடுத்த நிலம் கடலும் கடல் சார்ந்த இடம். அந்த இடத்தில் வாழ்ந்த மக்கள் பறந்து விரிந்த கடற்பரப்பிலே வாழ்ந்ததால் நாங்கள் பறந்தவர்கள் என்று அழைக்கப்பட்டோம். மீனை பிடிப்பது வேலையாக இருந்ததால் மீனவர்கள் என்று அழைக்கப்பட்டோம். அது காரண பெயர், குடிப்பெயர் அல்ல. குடிப்பெயர் பறந்தவர்கள். எங்கள் குடிப்பெயர் ஆயர். குறிஞ்சி நிலத்திற்கும் மருத நிலத்திற்கும் இடையே வாழ்ந்த மக்கள் என்பதால் இடையர்கள் என்று அழைக்கப்பட்டோம். அது காரண பெயர், குடிப்பெயர் அல்ல. குடிப்பெயர் கோல் அரசர்கள் என்று பொருள். நீ குறவன் என்றால் இடி சொல் என்று நினைத்துக்கொள். நாம் எல்லாருமே குறவர் குடி மக்கள், குறப்பய மக்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கள் மறந்து விடக்கூடாது. ஆதிக்குடி குறக்குடி. இதனுடைய நிலை, கொடிய நிலை என்ன இன்றைக்கு?
பழங்குடி மக்களாக இருக்கிற தொல்குடி மக்களாக இருக்கிற குறவர்கள், இருளர்கள், இவர்களுக்கெல்லாம் இன்று வரை சாதி சான்றிதழ், குடி சான்றிதழ் பெற முடியாத நிலையில் நிற்கிறார்கள். இந்த ஆதி குடிகளுக்கு இருக்கிற அரசியல் இடம் 2 எஸ்டிக்கு 2 இடம் தான். 42 இடம், 2 இடம் கூட்டல் 44, 2 இடம். ரேஷனிலே, பங்கீட்டு கடையிலே, பகிர்வு கடையிலே 10 கிலோ அரிசி ஒரு குடும்ப அட்டைக்கு இலவசம். ஆனால் குடும்ப அட்டை இல்லையே. அப்படி சாதி சான்றிதழ், குடி சான்றிதழே இல்லாதவனுக்கு எந்த சலுகை சென்றடையும் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்தித்து பாருங்கள். சமூக நீதியை நிலைநாட்டியவர்கள், எல்லோருக்கும் எல்லாம் என்று வெற்று முழக்கமிடுகிற இவர்கள் குடி சான்றிதழை கொடுக்கல. இன்னும் காட்டு நாயகர்களுக்கு, இருளர்களுக்கு, போயர்களுக்கு, ஒற்றர்களுக்கு, பல குடிகளுக்கு. திருவண்ணாமலையிலே போராடி 3000 குறவர் குடிக்கு சாதி சான்றிதழ் பெற்றுக் கொடுத்த மகன் என்கிற பெருமிதத்தில் திமிரில் இதை பதிவு செய்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.